ourselves at this time. We have 3 more minutes into the new year. 3 நிமிஷங்கள் இருக்கிறது. அப்படியே தெய்வனை நோக்கி நாம் பார்த்து இந்த புதிய வருஷத்துக்குள் ஜெபத்தோடும் ஆராதனையோடும் பிரவேசிக்க போகிறோம். We want to go into this new year looking unto Jesus and just worshiping Him. பழைய வருஷத்துக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கர்த்தர் பல வகையில் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடித்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துவோம். புதிய வருஷத்துக்காகவும் நன்றி செலுத்துவோம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று பவுல் சொல்லுகிறார். He who called you is faithful. Even when we become unfaithful, He remains faithful. நாம் உண்மையல்லாதவர்களாக போன பொழுதிலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்று பவுல் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். I want to speak into your spirit this time, this moment. இந்த வேளையில உங்களுடைய ஆவிக்குள் பேச நான் ஆசைப்படுகிறேன். Can you just forget all the bad things of 2014 and just look up into 2014? உன்னுடைய கசப்பான காரியங்களை மறந்துவிட்டு 2015 ஆண்டவர் ஒரு நல்ல காரியங்களை உங்களுக்கு செய்வார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். You believe. You must believe that God has a plan for you. He has a purpose for you. He is taking you into 2015 today. இந்த நாளிலே அன்பானவர்களே, உங்களை 2015க்குள் ஆண்டவர் கடத்தி செல்கிறார். உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை பிரகாசிக்க பண்ணுங்கள். கண்களை மூடி ஒப்புக்கொள்ளுங்கள். Into the last final seconds, just look into His face and move into 2014. முகத்தை பார்த்துக்கொள். Just imagine the Lord is just beside you or in front of you or inside you, within you. Just hold on to Him. Best of all, He holds on to you. அவர் உங்களை கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். நான் செல்லுகிறேன். நீ தனியாக விடவே மாட்டேன். பயப்படாத தைரியமா முன்னால் இதுவரையில் நடத்தினவர் இன்னும் மகிமைக்குள் நடத்தி செல்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்வையும் மகிமையும் கொடுப்பார். எந்த இடத்தில் நீ வெட்கமடைந்து போனாய் அதே இடத்துல தெய்வம் உன்னை மகிமைப்படுத்துவார். பயப்படாதே. அநேகருடைய கரங்களை ஆண்டவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். இதுவரையில் நீ ஊழியம் செய்ததே கிடையாது. இதுவரையில் நீ அலட்சியமாக இருந்திருக்கிறது. இந்த 2015வது ஆண்டு உனக்கு விடுதலையின் வருஷம். ஆண்டவர் அநேக கதவுகளை உனக்கு திறக்க போகிறார். Open up the door behind which you are hiding, and you are going to be used by God mightily. Ibana maraba sikiri imaraba raba shanta rikabana maria kaba sikuri nikaraba shanta. The Lord also shows. ஆண்டவர் காட்டுகிறது அன்பானவர்களே, உங்களுடைய குடும்பங்களுக்காக பல வருஷங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். There are some of you who are praying for your family members for years, and the Lord says many of you
are going to see a breakthrough in the year 2014. 2015 ஒரு விடுதலையை காண போகிறீர்கள். இக்காவா நாமா சீக்குரி நீமாரபாரியா ரபா சந்தா. சகேயு வீட்டுக்குள்ளார வந்து சகேயுவை மாற்றின தெய்வன் அநேகருடைய வீட்டுக்குள் ஆண்டவர் பிரவேசிக்க போகிறார். He is going to move into a lots of homes and he is going to do the change. People will be grumbling, how will this man change? இந்த மனிதன் எப்படி மாறப் போகிறார், இந்த மனுஷி எப்படி மாறப் போகிறார் என்று அநேகர் முறுமுறுப்பார்கள். சகேயு வீட்டுக்குள்ளார போகும் பொழுது அநேகர் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அன்பானவர்களே, சகேயு வீட்டுக்குள் வந்தவர் சகேயுவை மாற்றினது போல உன்னுடைய ஜபத்துக்கு இணங்கி உன்னுடைய குடும்பங்களை மாற்றுவார். Many of you will be given double fold anointing. அநேகர் 2 மடங்கு ஆசீர்வாதமும் அபிஷேகமும் பெற போகிறீர்கள். A lot of you will be anointed. You will go through a mighty experience with the Lord. The Lord says, I'm going to change the direction of the church. I'm going to change the direction of the church. சபையின் திசையை நான் மாற்ற போகிறேன் என்று சொல்லுகிறார். பாரம்பரியம் கிடையாது, என்னுடைய ஆவியினால் சகலத்தையும் நடத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். Some of your lives will be driven by the Holy Spirit. அநேகருடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட போகிறது. Some of you are going to be so disposed to the Holy Spirit that people around you will never even understand you or comprehend you. உங்களிலே சிலரை அன்பானவர்களே, ஆவியானவர் அவ்வளவு விசேஷமாக நடத்த போகிறார். உன்னை சுற்றி உள்ளவர்களால் கூட உன்னை வழங்கிக் கொள்ள முடியாது. But the Holy Spirit is going to take care. ஆவியானவர் சகலத்தையும் பொறுப்பெடுக்க போகிறார். ஆவியானவர் மகிமை அடைய போகிறார். பூரி பானாமாரபா சீக்கிரி நீமாரபா சாந்தரா வீகபானாமாரபாரியாரபா சாந்தரா. I'm giving you a big place. I'm giving you a big place because I'm going to bring a revival here. I'm going to bring a revival in this country. இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை நான் கொண்டு வர போகிறேன். பானாமாரபா சீக்கிரி நீமாரபா சாந்தரா வீகபானாமாரபாரியாரபா சாந்தரா. There are some of you people of God, பயத்தோடு சந்தேகத்தோடு பயத்தோடு இந்த 2015க்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். காலங்கள் எப்படியாக இருக்க போகிறது, எங்களுடைய பிள்ளைகள் எப்படி வாழப் போகிறார்கள், எதிர்காலம் இந்த நாட்டில் எப்படி இருக்க போகிறது. The Lord assures you, தேவன் உன்னை உறுதிப்படுத்துகிறார். எதிர்காலம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது அன்பானவர்களே, மனிதனின் கரங்களில் கிடையாது. The future is not in the hands of the man. The future is in the Lord's hand, so you don't have to worry. Thank you, Lord Jesus. ஆண்டவரே, 2017க்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2018க்குள் நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். எங்கள் வாழ்க்கையை முழுமையாக உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். Into the hands of the Holy Spirit. ஆவியானவர் கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்தும் மகிமை அடையும். அப்படியே நாம் எழுந்து நிற்போமா? Just stand from wherever you are. அப்படியே எழுந்து நிற்போம்.